வணக்கம் மக்களே, நாம இந்த ஆரோக்கியமான பதிவில் நெல்லிக்காய் ஜூஸில் நிறைந்துள்ள மருத்துவ நன்மைகளை பற்றி நம்ம விளக்கமாக பார்க்க போகிறோங்க. நெல்லிக்காய் ஜூஸ் அதிக ஊட்டச்சத்துக்கள் இருந்திருக்கக்கூடிய ஒரு பானமாக இருக்குங்க. நெல்லிக்காய் ஜூஸில் விட்டமின்கள், நார் சத்து, சோடியம், பொட்டாசியம், பாஸ்பரஸ், கால்சியம், மெக்னீசியம், ஃபோலேட், நியாசின், அமினோ அமிலங்கள், தயாமின் போன்ற உடலுக்கு தேவையான அத்தியாவசியமான சத்துக்கள் நிறைந்திருக்குங்க. தினமும் சிறிதளவு நெல்லிக்காய் ஜூஸ் எடுத்துக்கொள்ளும் போது, அதிகாலையில் ஒரு நெல்லிக்காய் எடுத்துக்கொள்ளும் போதெல்லாம் அனைத்து ஊட்டச்சத்துக்களுமே நமக்கு கிடைக்கப்பெற்று உடல் அதிக சுறுசுறுப்போட இயங்க ஆரம்பிக்கும். உடலுக்கு வேண்டிய நோய் எதிர்ப்பு சக்தியுமே நெல்லிக்காய் ஜூஸ் நமக்கு கொடுக்கறதால அப்போ எந்த விதமான நோய் தாக்கமும் உள்ளாகவும் நலமோடு இருக்கலாம். ஸோ நெல்லிக்காய் ஜூஸ் எடுத்துக்கொள்ளும் போது கிடைக்கக்கூடிய நன்மைகள், அதற்கு காரணமாக இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்களை பற்றி விளக்கமாக பார்ப்போம். அதை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு மட்டும் ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. ஏன்னா இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தாங்க. இது போன்ற அப்டேட்ஸ்கள் நீங்கள் தொடர்ந்து பார்க்கறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நாங்கள் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி சேரும். சரி வாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ள போயிடலாம். மலச்சிக்கல், செரிமானம் தொடர்பான கோளாறுகள் பிரச்சனைகள் நீங்கள் விடுபடுவதற்கு நெல்லிக்காய் ஜூஸ் நீங்கள் எடுத்துக்கொள்ளலாங்க. இப்போ மலச்சிக்கல், செரிமானம் கோளாறுகள் ஏற்படுவதற்கான காரணமே நீர் சத்தும் நார் சத்தும் நீங்கள் குறைவாக இருக்கக்கூடிய உணவுகளை எடுத்துக்கொள்வதால தான். அப்புறம் அதிக நேரம் கண் விழிக்கிறது, நான்வெஜ் ஃபுட் சொல்லக்கூடிய இந்த மாமிச உணவுகளை அதிகம் சாப்பிட்றது, மாவுச்சத்து இருக்கக்கூடிய உணவுகளை அதிகம் எடுத்துக்கிறது, உடல் உஷ்ணம், இந்த மாதிரி காரணங்களால பலருக்கும் மலச்சிக்கல் பிரச்சனை மற்றும் செரிமான கோளாறுகள் ஏற்பட தான் செய்யும். ஸோ இதுல நீங்க விடுபடணும்னா தினமும் காலையில தண்ணீர் பருகினதுக்கு அப்புறம் வெறும் வயிற்றில் 50 மில்லி அளவு நெல்லிக்காய் ஜூஸ் நீங்க எடுத்துக்கொண்டு வரணும். அந்த மாதிரி பண்ணும்போது குடல்ல இருக்கக்கூடிய அசுத்தங்கள், கழிவுகள் அனைத்துமே உங்களுக்கு வெளியேறப்பட்டுவிடும். வாயு தொல்லை உங்களுக்கு இருந்தாலுமே அதுவும் நீக்கப்பட்டுவிடும். உடல் அதிக உஷ்ணம் அடைவதை நெல்லிக்காய் ஜூஸ் உங்களுக்கு தடுத்துரும். மலச்சிக்கல் ஏற்படுவதையும் தடுத்துரும். இப்போ வயிற்றில் இருக்கக்கூடிய ஜீரண அமிலங்களினுடைய சுரப்பை சரி பண்ணி அஜீரண கோளாறுகள் ஏற்படுவதையுமே முற்றிலுமாக நமக்கு நெல்லிக்காய் ஜூஸ் தடுக்குங்க. சாப்பிடக்கூடிய உணவுகள் வேகமாக செரிமானம் ஆகுவதற்கெல்லாம் நெல்லிக்காய் ஜூஸ் உதவிகரமாக இருக்கும். ஸோ நம்ம உணவுகள் சாப்பிட்டதுக்கு அப்புறம் செரிமானமாகும். செரிமானமானது உணவுகள் ஊட்டச்சத்துக்கள் உறிஞ்சப்பட்டது போக மீதம் இருக்கக்கூடிய கழிவுகள் நம்மளுடைய குடல்களிலேயே தேங்கி விடாமல் ஆரோக்கியமான முறையில் வெளியேற்றப்பட்டு விடுவதற்கு, செரிமான மண்டலத்தை எல்லாம் பலமாக வைத்துக் கொள்வதற்காக நெல்லிக்காய் ஜூஸ் நம்ம எடுத்துக்கொள்ளலாம். தோல் சுருக்கம் நீங்கி போவதற்கு நம்ம நெல்லிக்காய் ஜூஸ் எடுத்துக்கலாங்க. சரும நலத்திற்கு சிறந்த ஒரு எனர்ஜி ட்ரிங்க்ஸாக, ஒரு இயற்கை பானமாக, ஒரு நேச்சுரல் ட்ரிங்க்ஸாக நெல்லிக்காய் ஜூஸ் இருக்குன்றதை நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கான காரணம் என்னன்னா, நெல்லிக்காய் ஜூஸை நீங்கள் தினமும் காலையில் 50 மில்லி அளவு தண்ணீர் குடிச்சதுக்கு அப்புறம் எடுத்துக்கிறீங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த நெல்லிக்காயெல்லாம் அடிக்கடி ஒரு அதிகாலையில் ஒரு நெல்லிக்காய் அல்லது எனர்ஜி கம்மியாக இருக்கும்போது நீங்கள் நெல்லிக்காயெல்லாம் சாப்பிட்டீங்கன்னா ரத்தத்தில் இருக்கக்கூடிய நச்சுக்கள் அனைத்துமே உங்களுக்கு வெளியேறிவிடும். தோலில் ஏற்படக்கூடிய இந்த வறட்சி தன்மையெல்லாம் உங்களுக்கு நீங்க ஆரம்பிக்கும். சருமத்தினுடைய பளபளப்பு தன்மையை நெல்லிக்காய் ஜூஸ் அதனால தான் உங்களுக்கு கூட்டி கொடுக்கும். மேலும் முகப்பொரு பிரச்சனை இருக்கிறவங்களுக்கெல்லாம் முகப்பொருட்கள் ஏற்படாமல் தடுக்கிறதோடு தோல் சுருக்கங்களை நீக்கி முகத்திற்கு இளமையான தோற்றத்தையுமே நெல்லிக்காய் ஜூஸ் கொடுக்குங்க. தோல் செல்கள் மாற்றம் அடைவதால் ஏற்படக்கூடிய வெண்குஷ்டம் எனப்படும் தோல் வெளுத்தல் குறைபாடு நோய் ஏற்படாமல் தடுக்கிறதுல நெல்லிக்காய் ஜூஸ் உங்களுக்கு சிறப்பாக செயல்படும். ஸோ அந்த மாதிரி தோல் சுருக்கங்களோ அல்லது தோல் தொடர்பான பிரச்சனைகள்லாம் எதுவுமே இல்லாமல் நமக்கு மின்னக்கூடிய பளபளப்பான மிருதுவான சருமம் வேணும், அந்த சாஃப்ட் அண்ட் ஷைனிங் ஃபேஸ் வேணும்னா நம்ம நெல்லிக்காய் ஜூஸை தொடர்ந்து எடுத்துக்கொள்ளலாங்க. இதய பாதிப்புகள் ஏதாவது உங்களுக்கு இருக்குன்னா அதை குணப்படுத்துறதுக்கு, மீண்டும் வராமல் தடுக்கிறதுக்கு எல்லாமே உங்களுக்கு நெல்லிக்காய் ஜூஸ் உதவிகரமாக இருக்கும். இப்போ ஆர்த்திரோக்ளேரோசிஸ் அப்படின்றது ஒரு நோய்ங்க. அது என்ன நோய் அப்படின்னா, நமது உடம்புல இருக்கக்கூடிய நரம்புகள் மற்றும் ரத்த நாளங்கள்ல அதிக கொழுப்புகளை படிய வச்சு அந்த ரத்த நாளத்தில் சுலபமாக ரத்த ஓட்டம் செல்வதை குறைத்து இதய பாதிப்புகள் ஏற்படுத்தக்கூடிய குறைபாடு தான் ஆர்த்திரோக்ளேரோசிஸ். ஸோ இதை கியூர் பண்ணுறதுக்கு நீங்கள் நெல்லிக்காய் ஜூஸ் எடுத்துக்கலாம். நெல்லிக்காய் ஜூஸில் ஆன்டி ஆக்சிடென்ட்கள், அமினோ அமிலங்கள் மற்றும் பெக்டின் அப்படின்ற கரையக்கூடிய நார்ச்சத்து, இந்த மாதிரி வேதிப்பொருட்கள் எல்லாமே அதிகமாக இருக்குங்க. ஸோ இது என்ன பண்ணும் அப்படின்னா, நம்மளுடைய உடலில் இருக்கக்கூடிய ரத்த நாளங்களில் படிந்திருக்கக்கூடிய கெட்ட கொழுப்புகள் அது இருக்குங்க இல்லையா, அதை படியாமல் நமக்கு தடுக்கும். ஸோ ரத்த நாளங்கள் படிந்திருக்கக்கூடிய கெட்ட கொழுப்புகளையும் நீக்கிக் கொள்ளலாம், மீண்டும் படியாமலும் பார்த்துக் கொள்ளலாம். இதனால ரத்த ஓட்டம் போதுமான அளவுக்கு இதயத்துக்கு கிடைக்கும் பொழுது, சீரான ரத்த ஓட்டம் பெறும் பொழுது இதயம் சம்பந்தமான பாதிப்புகள் எதுவுமே நமக்கு ஏற்படாது. ஏற்படாமல் தடுத்துக்கலாம். இப்போ ஒருவேளை உங்களுக்கு மாரடைப்பு, பக்கவாதம், இதய தமனிகளில் வீக்கம் ஏற்படுதல், இதய தசைகள் வலுவிழந்து போதல் போன்ற பிரச்சனை இருந்துச்சுன்னா அதையுமே நீங்கள் மீண்டும் வராமல் தடுக்கிறதுக்கெல்லாம், குணப்படுத்துறதுக்கெல்லாமே நெல்லிக்காய் ஜூஸ் உதவிகரமாக இருக்கும். சுவாச நோய்கள் தீர்ந்து போவதற்கு நெல்லிக்காய் ஜூஸ் எடுத்துக்கொள்ளலாங்க. ஸோ எப்படிப்பட்ட சுவாச கோளாறுகளுக்குமே சிறந்த இயற்கை நிவாரணமாக நெல்லிக்காய் ஜூஸ் இருக்குங்க.
நெல்லிக்காய் ஜூஸில் விட்டமின் சி என்று சொல்லக்கூடிய உயிர் சத்துக்கள் அதிகமாக நிறைந்திருக்கு. விட்டமின் சி சத்து தொற்று கிருமிகளால் ஏற்படக்கூடிய ஜலதோஷம், வறட்டு இருமல் இது எல்லாத்தையுமே உங்களுக்கு வந்து வேகமாக குணப்படுத்துறதுக்கு உதவிகரமாக இருக்கும். டிபி என்று சொல்லக்கூடிய டியூபர்குலோசிஸ், அந்த காச நோயால் பாதிக்கப்பட்டவர்கள், அடிக்கடி நெஞ்சு அடைத்துக் கொள்வது போன்ற உணர்வு ஏற்படுபவர்கள்லாம் தொடர்ந்து நெல்லிக்காய் ஜூஸ் எடுத்துக்கொள்ளும் போது வறட்டு இருமல் போன்ற பிரச்சனைலாம் குறைய ஆரம்பிச்சு அவங்க சீராக சுவாசிக்க ஆரம்பிச்சுவாங்க. மேலும் நுரையீரலில் தங்கியிருக்கக்கூடிய நச்சுக்கள், ஆபத்தான கிருமிகளையுமே நெல்லிக்காய் ஜூஸ் வந்து அழித்து அதை உடலிருந்து வெளியேற்றக்கூடிய பணியுமே நெல்லிக்காய் ஜூஸ் வந்து நமக்கு வந்து செய்யுங்க. ஸோ அதனால் சுவாச நோய்கள் எதுவுமே இருக்காது. நுரையீரலுடைய ஆரோக்கியம் மேம்படும். ஒட்டுமொத்த சுவாச மண்டலமே உங்களுக்கு வலிமையாக இருக்கும் நீங்கள் நெல்லிக்காய் ஜூஸ் எடுத்துக்கொள்ளும் போது. மூளை செயல்திறன் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு நீங்கள் நெல்லிக்காய் ஜூஸ் எடுத்துக்கலாங்க. ஏன்னா நம்முடைய மூளையை வந்து சுறுசுறுப்பாக செயல்பட வைக்கிறதுக்கு நம்முடைய உடல்ல இருந்து ரத்த ஓட்டம் மூளைக்கு சீரான வேகத்தில் போகிறத நம்ம உறுதிப்படுத்திக்கணுங்க. ஸோ அதை எப்படி உறுதிப்படுத்தலாம் அப்படின்னா, ரத்த ஓட்டத்தை அதிகரிக்க செய்யக்கூடிய உணவுகளை நம்ம சாப்பிடும் போதே மூளையினுடைய செயல்படக்கூடிய திறன் வந்து வேகம் எடுக்க ஆரம்பிக்குங்க. இப்போ நெல்லிக்காய் ஜூஸ்லாம் நம்ம எடுத்துக்கிறோம் அப்படின்னா அது நம்முடைய இப்போ நெல்லிக்காய் ஜூஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா நமது ரத்தத்தில் உருவாகக்கூடிய ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் என்று சொல்லக்கூடிய தீங்கு விளைவிக்கக்கூடிய செல் பரவலுடைய வளர்ச்சியை வந்து கட்டுப்படுத்தும். இதனால மூளைக்கு சீரான வேகத்தில் ரத்தம் போகிறத நம்ம உறுதிப்படுத்திக்கலாம். தொடர்ந்து நெல்லிக்காய் ஜூஸ் வந்து எடுத்துக்கொள்பவர்களுக்கெல்லாம் சிறந்த மன ஒருமைப்பாடு வந்து ஏற்படுங்க. மேலும் நமது ஞாபக சக்தி வந்து அதிகரிக்க ஆரம்பிக்கும். பார்க்கின்சன், அல்சைமர், டிமென்ஷியா போன்ற ஞாபக மறதி நோய்கள் ஏற்படுவது குறைய ஆரம்பிக்கும். மூளை வளர்ச்சி கொண்டக்கூடிய ஆபத்தையெல்லாம் தடுத்துக் கொள்ளலாம். ஸோ உங்களுக்கு குறிப்பாக சொல்ல முடியும்னா எதையும் எளிதில் அணுகக்கூடிய திறன், எதையும் எளிதில் கற்றுக்கொள்ளக்கூடிய திறன், கூர்மையான புத்தி போன்றவற்றை பெற்று ஒரு ஃபாஸ்ட் லேனராக நீங்கள் சிந்தித்து செயல்பட ஆரம்பிக்கணும்னா நெல்லிக்காய் ஜூஸ் வந்து எடுத்துக்கொள்ளலாம். அப்போ மூளையினுடைய செயல்பாடு சிறப்பாக இருக்கும். மூளை நரம்புகள் கூடிய இறுக்கங்களாக தளர்த்தப்பட்டு மூளை நரம்புகள் வழியாக ரத்த ஓட்டம் பாய்த்தப்பட்டு நீங்கள் சுறுசுறுப்பாக இயங்க ஆரம்பிப்பீங்க. செல்கள், மூளை செல்கள் வந்து உங்களுக்கு மீண்டும் மீண்டும் புதுப்பிக்கப்படும். நரம்புகளில் எந்த இறுக்கமும் உங்களுக்கு ஏற்படாது. கண் பார்வை தெளிவு பெறுவதற்கு நீங்கள் நெல்லிக்காய் ஜூஸ் எடுத்துக்கலாங்க. நமது முகத்தில் இருக்கக்கூடிய 2 கண்களினுடைய பார்வை திறன் நமக்கு நன்றாக இருக்க வேண்டியது மிகவும் அவசியமானதாகுங்க. இப்போ கண்களுக்கு மிக அதிக அழுத்தம் தரக்கூடிய வகையிலான பணிகளை மேற்கொள்ளும் போது எதிர்காலத்தில் கண்புரை, கண் அழுத்த நோய் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள்லாம் நமக்கு வந்து அதிகரிச்சுட்டே போகுதுங்க இல்லையா? அதனால கண்களினுடைய ஆரோக்கியத்திற்கு சிறந்த இயற்கை உணவாக நெல்லிக்காய் ஜூஸ் வந்து இருக்குங்க. ஸோ நெல்லிக்காய் ஜூஸ் வந்து தொடர்ந்து எடுத்துக்கொள்பவர்களுக்கு கண்களில் இருக்கக்கூடிய கருவிழி திசுக்களினுடைய வளர்ச்சி குறைபாடு ஏற்படுவது தடுக்கப்பட்டு கண்புரை ஏற்படுவதற்கான வாய்ப்புகளை வந்து நெல்லிக்காய் ஜூஸ் வந்து நமக்கு வெகுவாக குறைக்குங்க. ஸோ இதனால் அந்த கூர்மை இழந்து போயிருக்கக்கூடிய கண் பார்வை கூர்மையை வைத்துக் கொள்ளலாம். நாளடைவில் அந்த கண் பார்வை நமக்கு எப்போதுமே கூர்மையாகும். கண்கள் தொடர்பான பிரச்சனைகளை குணப்படுத்துறதுக்கும் மீண்டும் வராமல் தடுக்கிறதுக்கும், குறிப்பாக வயதானவர்கள், இளைஞர்கள், முதியவர்களுக்கு இருக்கக்கூடிய இந்த மங்கலான கண் பார்வையெல்லாம் கூர்மைப்படுத்திக்கிறதுக்கு எல்லாமே நெல்லிக்காய் ஜூஸ் வந்து எடுத்துக்கொள்ளலாங்க. எலும்புகள் வலிமை பெறுவதற்கு நெல்லிக்காய் ஜூஸ் வந்து எடுத்துக்கொள்ளலாங்க. வளரக்கூடிய குழந்தைகள் ஆரம்பித்து இளைஞர்களை தொடங்கி முதியவர்கள் வரைக்கும் அனைவருக்குமே எலும்புகள் வந்து நலமாக இருக்க வேண்டியது அவசியமாக இருக்குங்க இல்லையா? ஸோ ஏன்னா எலும்புகள் வந்து வலிமையாக இருக்க வேண்டியது அவசியம். வலிமையான எலும்புகள் உருவாகுவதற்கு கால்சியம் போன்ற தாதுக்கள் இருக்கக்கூடிய உணவுகளை எல்லாம் நாம் அதிகம் எடுத்துக்கொள்ளணும். இப்போ மேலை நாடுகள் நடத்தப்பட்ட மருத்துவ ஆய்வுகள் என்ன குறிப்பிடுறாங்கன்னா, நெல்லிக்காய் ஜூஸ் எடுத்துக்கொள்பவர்களுக்கு அவங்களுடைய உடலில் இருக்கக்கூடிய எலும்புகளில் ஆஸ்டியோகிளாட்ஸ் அப்படின்ற செல்களினுடைய செயல்பாட்டை அந்த எலுமிச்சை ஜூஸ் வந்து மேலை நாடுகளில் நடத்தப்பட்ட மருத்துவ ஆய்வுகள் என்ன சொல்றாங்கன்னா, நெல்லிக்காய் ஜூஸ் வந்து அருந்துபவர்களுக்கு அவங்களுடைய உடலில் இருக்கக்கூடிய எலும்புகளில் ஆஸ்டியோகிளாட்ஸ் அப்படின்ற செல்களினுடைய செயல்பாடு வெகுவாக குறையுது அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ இந்த ஆஸ்டியோகிளாட்ஸ் அப்படின்ற செல்கள் தான் எலும்புகள் வந்து வலுவிழந்து போகிறதுக்கு முக்கிய காரணமாகவே இருக்குங்க. மேலும் ஆர்த்ரைட்டிஸ் நோய் ஏற்பட்டிருக்கக்கூடிய நோயாளிகளுக்கெல்லாம் நெல்லிக்காய் ஜூஸ் வந்து கொடுக்கும்போது அவங்க அதை குடிச்சாங்க அப்படின்னா எலும்புகளில் ஏற்படக்கூடிய வலி மற்றும் வீக்கம் எல்லாம் வெகுவாக குறைந்திருக்கிறதையுமே பார்க்க முடியும். ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா உங்களுடைய எலும்புகளை நீங்கள் இரும்பு போல பலம் பெற வைத்துக் கொள்ளலாம். ஆஸ்டியோபோரோசிஸ், எலும்பு மெலிவு நோய், மூட்டு வலி, எலும்புருக்கி, முடக்குவாதம், எலும்பு மஜ்ஜைகளில் ஏற்படக்கூடிய பிரச்சனை, மூட்டு வளர்ச்சி போன்ற எந்த விதமான எலும்பு தொடர்பான பிரச்சனையுமே உங்களுக்கு ஏற்படாது. ஸோ நெல்லிக்காய் ஜூஸ் எடுத்துக்கொண்டு ஊட்டச்சத்துக்களை பெற்று நலமோடு வாழுங்க. அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காம சந்திப்போம். நன்றி மக்களே.